ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சோயா 65 தான். கொதிக்க வச்ச தண்ணியில் சோயாவை ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வடிய எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்கணும். என்ன மசாலா பார்த்தீங்கன்னா, 65 பவுடர் இருக்குது இல்லையா, அது போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா அதை பிசைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லா சோயாலுமே அந்த மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுடுங்க. எல்லா பக்கமும் கோட்டாக இருக்கணும். இதே மாதிரி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சோயாவை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ அதை தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மசாலாலாம் பிரியவே பிரியாது, அப்படியே தான் இருக்கும். நம்ம 65 பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளேவரில் தான் வரும் அது. இது செகண்ட் பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பசங்க ஈவினிங் வரும்போது அவங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தயிர் சாதம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை சாப்பிட்லாம். இது ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், சீக்கிரமாகவே பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.